மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆக உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் இன்பங்களும் துன்பங்களும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் பிரச்சனைகளும் அது இல்லாத பிரச்சனை இல்லாத வாழ்க்கைகளும் மாறி மாறி வரும். நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும், ஊருக்கு ஊரு வித்தியாசப்படும். இவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு தான் அமைத்து வைத்திருக்கின்றான். இவைகளுக்கு மத்தியில் தான் நாம் உலகத்தில எதிர்நீச்சல் போட்டு உலகத்திலே வாழ வேண்டும். சமீப காலத்தில் நம்முடைய நாட்டிலே நமக்கு எதிராக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளையும் அதையும் நாம் ஒரு சோதனையாகத்தான் பார்க்க வேண்டும். இந்த சோதனைகளுக்குள்ள மிக முக்கியமான காரணங்களில் ஒரு இரண்டை மட்டும் நாம் பார்க்கலாம். முதலாவது, நம்முடைய ஒற்றுமை இன்மை. நாம் பிரிந்து வாழ்கின்றோம் என்றால் அதை யாரும் மறுக்க முடியாத உண்மை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய இயக்கம் ரீதியாக, அமைப்பு ரீதியாக, ஜமாஅத்துகள் ரீதியாக, தரீகாக்கள் ரீதியாக எத்தனையோ இந்த நாட்டிலே வாழக்கூடிய நாம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அமைப்பிற்கு, ஒரு பிரிவுக்கு நாம் எதிராக இருக்கின்றோம் என்றால் அவர்களிடத்தில் உள்ள சில விடயங்களை, அவர்களுக்கு மத்தியில் உள்ள சில ரகசியங்களை கூட மாற்று மதத்தவர்களுக்கு சொல்லிவிடுகின்றோம். சமீப காலத்தில் நம்மை பற்றி உண்டான எத்தனையோ குற்றச்சாட்டுகள், இந்த குற்றச்சாட்டுகள் எவ்வாறு அவர்களுக்கு கிடைத்தது என்று நாம் பார்த்தோம் என்றால், எங்கேயாவது உள்ள ஒரு இஸ்லாமிய சகோதரன், ஒரு கலிமா சொன்ன மனிதன், ஒரு அப்துல்லா என்ற பெயருடைய ஒருவர் தான் நம்முடைய இந்த இன்ஃபர்மேஷனை, நம்முடைய இந்த செய்திகளை, நம்முடைய இந்த விடயங்களை கொடுத்ததின் மூலமாக ஒரு சிலர் அதை தூக்கி வைத்துக் கொண்டு நமக்கு எதிராக சமீப காலமாக பல சதித்திட்டங்களை தீர்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது நாம் அத்துணை பேர்களும் ஒன்றுபட வேண்டும். நமக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடுகள் அதை ஒரு பக்கத்திலே தூக்கி வைத்துவிட்டு நாம் உம்மத் என்ற அடிப்படையிலே, இஸ்லாமிய உம்மா, இந்த நாட்டிலே வாழக்கூடிய முழு முஸ்லிம்களும் நாங்கள் ஒரே சப்பிலே நிற்கின்றோம், ஒரே அணியிலே நாங்கள் அணில் திரள்வோம் என்று முதலாவது நாங்கள் அத்துணை பேர்களும் ஒன்றுபட்டு விட்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் மறுகணமே அல்லாஹுடைய உதவியை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மார்க்கத்தை அறிமுகம் செய்த நேரத்தில் அந்த மக்கள் பிரிந்து வாழ்ந்தார்கள். குலத்தால, கோத்திரத்தால, நிறத்தால, பாஷைகளால, பல அமைப்புகளில் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அத்துணை மக்களையும் ஒரே சஃப்புல, அந்த அத்துணை மக்களையும் ஒரே மஸ்ஜிதில ஒன்று இணைத்து இப்பொழுது நபி அவர்கள் துஆ எவ்வாறு செய்தார்கள்? அல்லாஹும்ம மன்சுர் உம்மத முஹம்மத், யா அல்லாஹ் இந்த முஹம்மதுடைய உம்மத்திற்கு நீ உதவி செய்வாயாக. நபி அவர்கள் அரபிகளுக்கு உதவி செய்ய என்று கேட்கல, அஜமியர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் என்று சொல்லல்ல. அல்லாஹும்ம மன்சுர் உம்மத முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு உதவி செய்ய என்று துஆ செய்கின்றார்கள். வானத்திலிருந்து பதிலும் வருகின்றது, அபிஷிரியா உம்மத முஹம்மத், அபிஷிரியா உம்மத முஹம்மத், முஹம்மதுடைய உம்மத்தினர்களே நீங்க நன்மாராயம் பெறுங்க, நீங்க சோபனம் பெறுங்க. ஃபகத் அதாக்குமுல் கைஸ், இதோ அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்து விட்டது என்று அல்லாஹ்வுடைய உதவியுடைய அந்த பேச்சு வானத்திலிருந்து வர ஆரம்பித்து விடுகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நாம் அத்துணை பேர்களும் எமக்கு மத்தியில் எந்த வகையான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இஸ்லாத்திற்கு எதிராக அல்லது இஸ்லாமிய சின்னங்களுக்கு எதிராக அல்லது இஸ்லாமிய முக்கியமான கடமைகளுக்கு எதிராக ஏதாவது ஒன்று வரக்கூடிய நேரத்தில் முதலாவது நாம் அத்துணை பேர்களும் சேர வேண்டும், ஒற்றுமையாக ஒரே கருத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் சமீப காலத்தில் வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்குள்ள மிக முக்கியமான காரணம், அவர்கள் வைக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகளை நம்முடைய சில சகோதரர்களும் ஆமோதிக்குகின்றார்கள். அது சொல்வது சரிதான், அது அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது நாமே ஒரே கருத்தில் இல்ல, நாம் அத்துணை பேர்களும் ஒரே கருத்து, நம் அத்துணை பேச்சு, அத்துணை பேர்களுடைய பேச்சு சவுண்ட், ஒரு வார்த்தை ஒரே வார்த்தையாக இருந்தது என்றால் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்ளலாம். நமக்கு வரலாறு தெரியும். ஹதரத் அலி, ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே அந்த நடந்த சிஃபீன் என்று சொல்லக்கூடிய யுத்தம், அந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்தவ அரசர் வந்து ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு
எதிராக, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக இவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை சாதகமாக பயன்படுத்தி நாம் மதீனாவை தாக்கிவிடலாம், ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதவி செய்து விடலாம் என்ற ஒரு சின்ன ஒரு எண்ணம் வந்து அதற்கு ஏற்பாட்டை செய்ய ஆரம்பித்த மறுகணமே ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த அரசருக்கு ஒரு லெட்டர் எழுதுகின்றார். நீ நம்முடைய கருத்து வேறுபாட்டை வைத்து நீ குளிர்காய பார்க்கின்றாயா? அதன் மூலம் நீ லாபம் சம்பாதிக்க பார்க்கின்றாயா? அல்லாஹ் மீது சத்தியமாக நீ நம்முடைய மதீனாவை எதிர்ப்பதற்கு, மதீனாவை அழிப்பதற்காக நீ படை திரட்டி வந்தாய் என்றால் ஹஜ்ரத் அலியுடைய படையுடைய முதல் சஃப்ல இந்த முஆவியாவாகிய நான் தான் நின்று உன்னை எதிர்ப்பேன். நமக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடு அது வேற. ஆனால் இஸ்லாம் என்று வரும் பொழுது, முஸ்லிம் என்று வரும் பொழுது நான் அதற்காக வேண்டி விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மிக உறுதியுடன் இருந்ததை பார்த்து அந்த அரசன் அவர் பின்வாங்கி விடுகின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது நாம் அத்தனை பேர்களும் ஒன்றுபடணும். நம் எல்லோருடைய கருத்தும் ஒரே மாதிரியான கருத்தாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த நாட்டில் நாம் பெரும்பான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பெரும்பான்மை சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்களும் இந்த மாதிரியான கட்டங்களில் அவர்களுடன் எவ்வாறு நடக்கணும், அவர்களுடன் எவ்வாறு வாழணும், அவர்களுடன் எப்படி எப்படி விட்டுக் கொடுக்கணும் என்ற மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி நபி அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். மக்காவிலே அவர்கள் முஷ்ரிக்கீன்களுடன், மதீனாவிலே அந்த வேதவாசிகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், மதீனாவை சூழ உள்ள முனாஃபிக்கீன்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தூர நோக்குடன் தான் அவர்களுடன் நடந்து கொண்டார்கள். மிக தூர நோக்குடன் அவர்களுடன் நபி அவர்கள் இணைந்தார்கள். இந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய வரலாறை நாம் எடுத்து பார்க்கலாம். நபியு அவர்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்படுவதற்கு முன்னால ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு ஒப்பந்தம், ஃபுதூல் என்றால் மிக சிறந்தவர்களுடைய ஒரு ஒப்பந்தம் நடக்கின்றது. நபி அவர்களுடைய வயதை 20 வயது தான் இருக்கும். அந்த நேரத்தில் மிக முக்கியமான மக்கள் உள்ள குறைஷியர்கள், பனு தைம் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரம், ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுடைய தலைமையில் ஒரு ஒப்பந்தம் செய்கின்றார்கள். நாம் பாவத்திற்காக, தவறுக்காக நாம் இதற்கு பின்னால உதவி செய்ய மாட்டோம், அல்லது அநீதம் விளைவிக்கப்பட்டவரை நாங்கள் பாதுகாப்போம். கடந்த காலங்களிலே நாங்கள் சில தவறான ஒப்பந்தங்களை செய்திருந்தோம். அந்த தவறான ஒப்பந்தங்களை நாங்கள் விட்டுவிட்டு நல்லதுக்கு மாத்திரம் தான் உதவி செய்வோம் என்று அந்த ஹெல்ப்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகின்றது. நபி அவர்களை சொன்னார்கள், அந்த ஒப்பந்தத்தில் நானும் கலந்து கொண்டேன். எனக்கு ஒரு சிகப்பு ஒட்டகம் கிடைப்பதை விட அந்த ஒப்பந்தம் எனக்கு மிக நல்லதாக பட்டுவிட்டது. நான் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னாலும் இப்பொழுதும் அவர்கள் வந்து இது போன்ற ஒப்பந்தங்களை செய்ய என்னை அழைத்தால் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்ய நான் தயார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால மாற்று மதத்திலே உள்ளவர்கள் அவர்களுடன் நாங்கள் அன்பாக பழக வேண்டும், அவர்களுடன் இரக்கமாக பழக வேண்டும். அவர்களில் வறியவர்கள் இருக்கின்றார்கள், நோயாளிகள் இருக்கின்றார்கள், விதவைகள் இருப்பார்கள், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இருப்பார்கள். அவர்களுக்கு நாங்கள் தாராளமாக உதவிகளை செய்யலாம். இந்த அளவுக்கு இந்த குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூகும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூகும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வதுக்ஸிது இலைஹிம். யார் உங்களுக்கு எதிராக ஆயுதங்களை ஏந்தி யுத்தம் செய்யலையோ, உங்களுடைய ஊர்களையும் நாடுகளை விட்டும் உங்களை நாடு கடத்தவில்லையோ, அப்படியாப்பட்டவர்களுடன் அன்தபர்ரூஹும், நீங்க அவர்களுடன் நல்ல முறையிலே நடப்பதற்கு நான் எந்த தடையையும் விதிக்கவில்லை. அரபியில பிர் என்ற வார்த்தையை பெற்றோருக்கு உபகாரம் செய்வதற்குத்தான் பாவிக்கப்படும். பிர்ருல் வாலிதைன் என்று அடிக்கடி கேள்விப்படுத்தீங்க. அந்த பிர் என்ற வார்த்தையை அல்லாஹ் இந்த இடத்துல அந்த இஸ்லாம் அல்லாத அவர்கள் உங்களுடன் நல்ல முறையில் நடக்கின்றார்கள் என்றால் நீங்களும் அவர்களுடன் நல்ல முறையில் அன்பான முறையில் நடந்து கொள்வதற்கு நான் தடை விதிக்கல்ல. அது மாத்திரமல்ல, வத்துக்ஸிது இலைஹிம்,
அவர்களுடன் நீதமாக நடக்கணும், அவர்களுடன் நேர்மையாக நடக்கணும். வேறொரு ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதம் காட்டுகின்றார்கள், ஒரு கூட்டம் உங்களுக்கு அநியாயம் செய்கின்றார்கள் என்றால் அந்த அநியாயம், அந்த விரோதம் அவர்களுக்கு நீங்க நீதம் செலுத்தாமல் இருப்பதற்கு தடையாக இருக்க வேண்டாம், நீதம் செலுத்துவதற்கு தடையாக இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகத்துடைய கருத்தல்ல நான் மிக விளக்கமாக விரிவாக சொல்ல விருப்பப்படல. சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த நாட்டிலே உள்ள ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகத்துடைய கருத்தல்ல. அவர்கள் அநேகமானவர்கள் இதற்கு மாற்றமாக இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு சில சகோதரர்கள், அதுவும் சில வேளை அவர்களுக்கு இதை பற்றி உண்டான தெளிவு இல்லை. இஸ்லாத்தை பற்றி அல்லது ஹலாலை பற்றி அல்லது இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை பற்றி உண்டான தெளிவான தெளிவுகள் இல்லாததின் மூலமாக இந்த மாதிரி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதனால நாம் எந்த முறையில் நடக்கணும்? நபி அவர்கள் நமக்கு ஒரு முறையை கற்று தந்தார்கள். யாராவது ஒரு ஆள் வேகமா வந்தா நாங்களும் வேகமா போறது முறை அல்ல. நபி அவர்களுடைய காலத்துல எத்தனை வகையான பிரச்சனைகள் வந்தது. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையை நபி அவர்கள் எவ்வாறு ஹேண்டில் பண்ணினார்கள், அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில நபி அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகளை, எங்களுக்கு எதிரான சில விடயங்களை முன்னால் வைக்கின்றார்கள் என்றால் அதற்குரிய தெளிவை முதலாவது நாம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அதைவிட முக்கியம், முதலாவது நம்முடைய இஸ்லாமியர்களுக்கும் விளங்க வைக்க வேண்டும். இன்னும் சிலர்களுக்கு ஹலாலுடைய வரைவிலக்கணம் தெரியாது. ஹலால் என்ன நினைக்கிறாங்க, வெறும் இறைச்சிக்கு மாத்திரம், ஹலால் என்றா வெறும் மாமிசத்திற்கு மாத்திரம் என்று நினைக்கின்றார்கள். அதனால முதலாவது நம்முடைய சகோதரர்களுக்கு, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஹலாலை பற்றி உண்டான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். சென்ற ஞாயிற்றுக்கிழமை தெஹிவிட பெரிய பள்ளியில நடந்த அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய சார்பாக நடந்த அந்த கூட்டத்தில் கொழும்பில் உள்ள மிக முக்கியமான மஸ்ஜிதுகளை அவர்கள் இனம் கண்டு இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களுக்கு இந்த மஸ்ஜிதுகளில் உள்ள பிரதிநிதிகளும் முக்கியமான உலமாக்களும் துறை சார்ந்தவர்களையும் இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களுக்கும் அனுப்பி இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அவர்கள் வருவார்கள். அதனால் எல்லா மாவட்டங்களிலே உள்ளவர்களும், அங்குள்ள முக்கியஸ்தர்கள், அங்குள்ள துறை சார்ந்தவர்கள், செல்வந்தர்கள், படித்தவர்கள், சாதாரணமானவர்கள், அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டி முதலாவது அவர்களுக்கு நாங்கள் விளக்கணும், எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள ஹலால் என்றால் என்ன, ஃபர்தா என்றால் என்ன, ஹிஜாப் என்றால் என்ன. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அதற்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் கொழும்பிலே உள்ள மிக முக்கியமான மஸ்ஜிதுகளை மையமாக கொண்டு செல்வார்கள். அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு நீங்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சார்பாக உங்களை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சின்ன பிரச்சனைகள், இதை யாரும் பெரிய பாரதூரமாக நாங்க தலையை பீத்துக் கொள்ளக்கூடிய அளவுல மிக பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ், சில நல்ல முடிவுகளை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய அமல்களை அல்லாஹ் வீணாக்கல்ல. கடந்த 2, 3, 4 வாரங்களாக நாம் ஓதிய குனூத்துகள், நாம் கொடுத்த சதகாக்கள், நாம் பிடித்த நோன்புகள், வெளிநாடுகள்ல கூட நேற்று லண்டன்ல ஹெரோ பள்ளியில 100க்கும் அதிகமானவர்கள் நோன்பு பிடித்து நம்முடைய நாட்டுடைய நிலைமை சீராக வேண்டும் என்று துஆ செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய நாட்டிலேயும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மதரசாக்கள் உள்ள மாணவர்கள் அவர்களும் நோன்பு பிடித்து துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பெண்மணிகளும் அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு பிடித்து துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய அமல்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், நம்முடைய வணக்கங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நம்முடைய சதகாக்கள், நம்முடைய ஜகாத்துகள், நம்முடைய நல்ல காரியங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஆனால் யாரும் அவசரப்படக்கூடாது. என்ன இன்னும் ஒன்றும் நடக்கலையே, என்ன அவசரமா முடிவொன்று வெளியில வரலையே. அல்ஹம்துலில்லாஹ் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா உயர்மட்டத்தில் உள்ளவர்களுடன் பல கூட்டங்களை, பல சந்திப்புகளை நடத்தி நேற்று கூட ஒரு மீடியா கான்பரன்ஸ், ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் ஒன்று நேற்று கூட நடத்தினார்கள். அவர்களை வைத்திருக்கக்கூடிய விடயம் என்ன, எங்களுக்கு ஹலால் தேவை,